தண்ணி பாருங்க, இந்த தண்ணி பாருங்க எப்படி இருக்குது. இந்த தண்ணி வந்து சுத்தமான தண்ணியே கிடையாது. இதுதான் நாங்கள் குடிக்கிறோம், இதுதான் நாங்கள் குளிக்கிறோம், இதுதான் நாங்கள் சோறாக்குறோம். பிள்ளைங்க எப்படி இருக்கிறாங்க, எப்படி சாப்பிடுவாங்க, எப்படி வாழ்வாங்க? நாங்களே இருக்கணுமா இல்லை நாங்கள் செத்துடணுமா? யாருமே எந்த நடவடிக்கை எடுக்கல, எந்த அரசாங்கமும் எடுக்கல. கலெக்டரே கூட வந்து பார்த்துட்டு போனாங்க, ஆனாலும் எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கலை. ராணிப்பேட்டை மாவட்டம் அடுத்த சீனிவாசன் பாட்டை பகுதியை சேர்ந்த என் பேர் மீரா. நான் வந்து இந்த ஊரில் கிட்டத்தட்ட என் தாத்தா முப்பாட்டங்காலத்துலேருந்து நாங்கள் 60 வருட காலமாக வாழ்ந்து வருகிறோம். ஆனாலும் கூட இங்கே இருக்கிற தோல் ஷாப்பு, சுற்றி இருக்கிற தோல் கம்பெனி, வஜ்ர கம்பெனி, அந்த பிளாஸ்டிக் பொருளை எரிஞ்சு இருக்கிற அந்த வஜ்ர கம்பெனியினுடைய காற்று, தோல் ஷாப்பினுடைய தண்ணி, அந்த பொல்யூஷன் தண்ணி எல்லாமே கலந்து எங்கள் ஊரில் தான் வருது. எங்கள் ஊரை தாண்டி தான் போகணும். அந்த கேட்டால் யாருமே எந்த நடவடிக்கை எடுக்கலை, எந்த அரசாங்கமும் எடுக்கலை. கலெக்டரே கூட வந்து பார்த்துட்டு போனாங்க, ஆனாலும் எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கலை. ஆனாலும் எந்த அதிகாரிகளும் எந்த தலைவர்களும் வந்து கூட பார்த்துட்டு போகிறாங்களே தவிர சீனிவாசன் மட்டும் இவ்வளோ பிரச்சனை இருக்குதுன்றது எந்த அதிகாரியும் வந்து இது வரைக்கும் அதுக்கான தீர்வோ அதுக்கான சொல்யூஷன் எதுவுமே எடுக்கலை. தண்ணி பாருங்கள், இந்த தண்ணி பாருங்கள் எப்படி இருக்குது. இந்த தண்ணி வந்து சுத்தமான தண்ணியே கிடையாது. இதுதான் நாங்கள் குடிக்கிறோம், இதுதான் நாங்கள் குளிக்கிறோம், இதுதான் நாங்கள் சோறாக்குறோம். இந்த சோறாக்குற தண்ணியை நாங்கள் எப்படி சாப்பிட்றோன்னா 10 மணிக்கு சேர்த்தா 3 மணிக்கெல்லாம் நொந்து போயிடுது. பிள்ளைங்க எப்படி இருக்கிறாங்க, எப்படி சாப்பிடுவாங்க, எப்படி வாழ்வாங்க? நாங்களே இருக்கணுமா இல்லை நாங்கள் செத்துடணுமா? இதுக்கான முடிவு எங்களுக்கு சொல்லுங்கள், தீர்வும் சொல்லுங்கள். எந்த அரசாங்க தலைவர்களும் அரசாங்கத்திலிருந்தும் கட்சி தலைவர்களும் இதுக்கு எதிராக எங்களுக்கு பதில் சொல்லி தான் ஆகணும். தீர்வு எங்களுக்கு இல்லைன்னா எங்கள் சாவது தான் முடிவு, வேறு எந்த வழியும் கிடையாது. தண்ணீர் மேய்ச்சி தான் வருது குடிக்கிறதுக்கு, கலங்களாக இருக்குது. கேட்டால் அது மேய்ச்சி தான் இருக்கும், ஒன்றும் ஆகாதுன்னு சொல்கிறாங்க. மேலே எடுத்துகிட்டு போய் சொன்னால் கூட நாங்கள் இருக்கிறதா இல்லை சாவட்டோம். குழந்தைங்க நிறைய பேருக்கு வீசிக்கு போகிறாப்புல, நுரையீரலில் பாதிக்குது, மூச்சு அடிக்கிற மாதிரி இருக்குது. ரொம்ப எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எத்தனை முறை நாங்கள் கலெக்டர் ஆஃபீஸில் போய் சொன்னால் கூட வராங்க, அதிகாரிங்க செய்கிறோம் பார்க்குறேன்றாங்க. இது வரைக்கும் அந்த நடவடிக்கை எடுக்கல. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.